ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் டாக் சேனல். நம்ம போன வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாமோட ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த டேமேஜும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளோட ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கும், அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்மளோட நேம், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன் இது எல்லாமே அதில் பிரிண்ட் ஆகி இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது ஓஎம்ஆர் ஷீட்டோட பேக் சைட். இங்கே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்க்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும். எப்படி ஷேட் பண்ணணும்னா இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ஷேடிங். இந்த பபிளில் கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி ஷேட் பண்ணணும். இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டோட பேக் சைடில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் படிச்சதுக்கு அப்புறமா கீழே இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பாக்ஸ். இங்கே வந்து நம்ம சைன் பண்ணிடணும் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட் நமக்கு வந்து கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. கொஷின் புக்லெட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கொஷின் புக்லெட்ல எல்லா பேஜஸும் கரெக்டாக பிரிண்ட் ஆகியிருக்கா, எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கொஷின் புக்லெட் நம்பர் ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸ் இதுதான். அந்த கொஷின் புக்லெட் நம்பரில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் இங்கே வந்து நம்ம எழுதிக்கணும். அதுக்கு நேராக இருக்கிற அந்த பபிளில் அந்த நம்பருக்கான இதை வந்து நம்ம ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 200 கொஷின்ஸ் இருக்கும். 200 கொஷின்ஸ்ல எல்லா கொஷினுமே நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இதில் எந்த நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஸோ 200 கொஷின்ஸ்க்கும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 200 கொஷின்ஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே அந்தந்த காலம்க்கு நேராக எவ்வளோ ஏ இருக்கு, பி எத்தனை ஆப்ஷன் ஷேட் பண்ணியிருக்கோம், சி, டி, இ இந்த 5 ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ வந்து ஷேட் பண்ணியிருக்கோம் நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம டைரெக்டாக இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதாமல் நம்ம கொஷின் புக்லெட்லேயே பின்னாடி வந்து ரஃப் ஷீட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக. அதில் இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு அதில் நம்ம கவுண்ட் பண்ணி எழுதி 200 வருதான்னு நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறமா அதை பார்த்து நம்ம இங்கே காப்பி பண்ணோம்னா மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். ஏன்னா இந்த கவுண்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு தனியாக மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. அதனால ரஃபாக இதை மாதிரி டேபிள் போட்டு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதி அதுக்கப்புறமா காப்பி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் காலமில் எத்தனை ஏ இருக்குன்னு இந்த காலம், ஃபர்ஸ்ட் காலமில் எத்தனை ஏ இருக்குன்னு இங்கே கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். நம்ம எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எத்தனை பி, சி, டி, இ இது எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். இன்கேஸ் இல நம்ம எதுவுமே ஷேட் பண்ணலைன்னா இங்கே எழுதும் போது 00 போட்டுக்கணும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 67 வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் காலமில் 67 கொஷின்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் இங்கே 67 வரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் காலமில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதை ஆட் பண்ணால் 67 வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் காலம், இது தேர்ட் காலம். இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 66 வரணும். ஸோ டோட்டல் 200. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லா நம்பரையுமே ஏ ஆப்ஷன் மொத்த ஆப்ஷனையுமே இங்கே டோட்டல் பண்ணி இங்கே எழுதிக்கணும். பி டோட்டலாக எவ்வளோ வருதோ அது இந்த ரோவில் இருக்கிறது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி இங்கே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு சி, டி, இ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 200 வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த 200 வந்த பிறகு இந்த இடத்துல நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஸோ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ வருதோ அதை வந்து நமக்கு ஓஎம்ஆர் ஷீட்டோட ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, தேர்ட் செக்ஷன். அதில் இங்கே இந்த இடத்துல நம்ம எழுதிக்கணும். இன்கேஸ் 2 டிஜிட்டில் வந்துச்சுன்னா அந்த டிஜிட்க்கு முன்னாடி 0 போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50னா 050 அப்படின்னு சொல்லி ஏல நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இன்கேஸ் இ ஆப்ஷன் எதுவுமே வரலன்னா
3 இடத்துலயுமே நம்ம 0 0ன்னு போட்டுக்கணும். இது எல்லாமே பிளாக் பென்ல நம்ம ஃபில் பண்ணணும். அந்தந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி இங்க ஷேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்மளோட தம் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட இன்விஜிலேட்டர் எல்லா கொஸ்டினும் நம்ம ஷேட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணி இந்த இடத்துல அவங்க சைன் பண்ணுவாங்க. கடைசியா நம்ம எவ்வளோ ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயும் எழுதியிருக்கோம்னு இன்விஜிலேட்டர் செக் பண்ணி இங்க அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம சைன் பண்ணணும் அண்ட் இங்க இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹால் டிக்கெட்ல இன்விஜிலேட்டர் சைன் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். அந்த ஹால் டிக்கெட்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம செலக்ட் ஆகி போகும்போது அந்த ஹால் டிக்கெட்டை கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். இதே மாதிரி ஜாப் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.